உலக சமுதாய சேவா சங்கத்திலேயோ அல்லது மனவளக்கலை மன்றத்திலேயோ இல்லை. எல்லோரும் ஒரே திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். முன்னே போனவர்கள் கொஞ்சம் அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், வழி காட்டுவார்கள். எல்லாரும் அந்த வழியை தொடர்ந்து போகிறோம். அது உதவி, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுகிறோம். உதவி செய்து கொள்ளுதல் என்பது ஈகை. பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது, இசைப்பட வாழ வேண்டும் என்பது ஒழுக்கம். ஒழுக்கம், ஈகை என்ற இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த உலகு எனக்கு அளித்து வரக்கூடிய நன்மைக்காக என்னுடைய ஆற்றலை உலகுக்கு எப்பொழுதும் சேவையாக செய்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை கடமை உணர்வாக ஆக்கி, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றின் அடிப்படையிலே வாழ்க்கை நெறியை வகுத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர்களாக தெளிந்த வாழ்வை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவிலே கொண்டு வரும்போது, கணவன் மனைவி உறவிலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, ஒரு மதிப்பு, அதை உணர்த்தி அந்த உறவு சரியாக இருந்தால்தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக இருக்க முடியும். இவர்கள் உறவிலே பிணக்குகளை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு நல்ல குழந்தையை, சொற்படி நடக்கக்கூடிய குழந்தையை எதிர்பார்த்தால் எப்படி முடியாது? இங்கே எந்த சாயத்திலே ஏற்றிய நூலை வைத்து சேலை செய்தார்களோ அந்த சேலையும் அதே கலரா தானே இருக்கும். நான் எப்படி ஒன்னாலும் இருந்து போவேன், இருந்து விட்டேன், என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு எண்ணினா முடியாது. நீ செய்த செயலையே உனக்கு நினைவுபடுத்தி உன்னுடைய செயலுக்கெல்லாம் விளைவாக அதற்கு பயனை அளிக்க வல்ல ஒரு உருவம் தான் உன்னுடைய மகளோ மகனோ என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்ட பிறகு என்ன வேண்டும்? எனக்கு நல்ல குழந்தை இருக்க வேண்டுமானால் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நாங்கள் நல்லபடியே நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு வர முடியும். ஆகவே இத்தகைய தெளிவுகள் எல்லாம் போன காலம் போனாலும் மிச்சமுள்ள காலத்திலேயாயும் நல்ல முறையிலே நாங்கள் தெரிந்து வாழ்வோம் என்ற முறையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்களே உணர்ந்து கொண்டு தெளிந்து வாழக்கூடிய வழியை காட்டுவதனாலே இந்த கணவன் மனைவி உறவிலே ஏற்படக்கூடிய ஒரு இனிமை, அந்த இனிமையை வாழ்க்கையிலே இவன் பெற வேண்டி எல்லாவற்றையும் பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால், இந்த இரண்டு பேருக்கு இடையே உள்ள உறவை சரியான முறையிலே வைத்துக் கொள்ள ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால், அது எப்படி பாராட்டுவது, ஒவ்வொருவருடைய நல்ல செயலை எவ்வாறு குற்றம் கண்ட விடத்திலே அதை சரியாக நலமாக மனம் புண்படாத முறையிலே அவர்களுக்கு எடுத்துக்காட்டி நன்மையை விளைவிக்க முடியும் என்ற ஒரு அமைதியோடு ஒருவருக்கு ஒருவர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விழிப்பு நிலையும் நல்ல பயிற்சியும் ஒரு மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுமையானால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எடுத்ததற்கெல்லாம் நீ செய்த தவறு, அப்படி செய்யாதே இப்படி செய்யாதே என்று சொல்லிக் கொண்டிருப்பது போக அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு அவர்கள் செய்த செயலிலே பின்னாலே ஏதேனும் தவறு இருந்தால் நல்ல முறையிலே எடுத்துக்காட்டி மேலும் மேலும் அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு உரிய ஒரு நல்லதோர் பயிற்சியாக குண்டலினி யோகம் அமைவதனாலே குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கு, ஒளி விளக்கு, உள்விளக்கு, அது அறிவு விளக்கு என்று கூறி இந்த விளக்கு எல்லா குடும்பங்களையும் எரிய வேண்டும், அது ஒளி தர வேண்டும். தனிமனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உலகுக்கும் அமைதி ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல விருப்பத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் உலக சமுதாய சேவா சங்கம். அதிலே போதித்து வரக்கூடிய இந்த குண்டலினி யோகத்துக்கு தமிழில மனவளக்கலை என்ற பெயரை கொடுத்திருக்கிறேன். அது எல்லாரும் நீங்க விரும்புவீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவே இந்த மனவளக்கலை அனைவரும் எளிதாக பயிலலாம், எளிதாக பின்பற்றலாம். பின்பற்றி எல்லோரும் இன்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்று உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனோடு மனதை இணைத்துக் கொண்டு உள்ளங்குளிர உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.